என் பெற்ற தாய்மார்களே, அன்பு உள்ள போன்ற சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளே, ரசிக பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நாடக கலையை வளர்த்த தவத்திரு சங்கர்தாஸ் சுவாமிகள், சூடியூர் கனகசிவாமி பிள்ளை அவர்கள், நமச்சிவாயபுரம் NS வரதராசனை அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி, சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் MK முத்துச்சாமி ராஜநடிகரின் மகனாகிய சமய கருப்பு ஆகிய நாம் மாமன்னர் ஹரிச்சந்திரன் பாத்திரம் தாக்கி உங்கள் அன்பையும் ஆசையும் பெற உங்கள் முன்னால் வருகிறேன். நன்றி, வணக்கம். தெய்வமே 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 ஒரு பொய்யுரைக்கு அச்சு இல்லை. நாட்டை இழக்க வைத்தார், மனைவியும் மகனையும் விலை கூறி விற்க வைத்து என்னை இந்த நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே இறைவா. உரைக்க பொய்யது உரைக்க பாவினா பொய்யது உரைக்கதன்றி ஒரு
புறப்பட்டேன் தெய்வமே 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 பையகம் காத்த நானும் காசி மயானம் காக்க புறப்பட்டேன் தெய்வமே வையகம் காத்த நானும் காசி மயானம் காக்க புறப்பட்டேன் தெய்வமே 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 யாருக்கு என்ன உரை செய்தேன்? யாருடைய கெடுத்து வாழ்ந்தேன்? இந்த மண்ணுலகில் உன் அருள்பட்ட அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அனைதினமும் வந்தபடியை பணிந்திருந்தேனே இறைவா. நான் என்ன குற்றம் செய்தேன்? இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுப்பது குற்றம். நீதி தவறாது 56 வருஷத்தையும் நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தேனே ஆண்டவா. அதுதான் நான் செய்த குற்றமா இறைவா? நான் நகரங்களை இழந்தேன். பெண் குலத்தின் திருவிழக்காம் பத்தினியை பிரிந்தேன். பாசத்தால் ஈன்றெடுத்த மகனை வெற்றேன். நம்பிக்கையை வைத்திருந்த நண்பனை பிரிந்து நீதி தவறாத செங்கோலை இழந்து நிலை தருமாறி நிற்கும் என் நிலவு. உனது மனம் இறங்கவில்லையே இறைவா. கல்லாகி வைத்தாயா? உன் மனம்தான் கல்லாகி விட்டதா? கடை கண்டிருந்த இந்த ஏழையின் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா இறைவா? ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாய் பகவானே பகவானே பகவானே. பகவானே மௌனம்
என்னுடைய மகன் தேவதாசனுக்கு பிறந்த நாள் விழா. 55 தேசத்து அரசுகள் சுற்றி அமர்ந்திருக்க அவ்வப்போது ஆலோசனை அமைச்சர்கள் அறிவிக்க ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து தேச விசாரணை செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள். அப்பொழுது தமத்தில் சென்ற விஸ்வாமித்திர முனிவர் என் குலமண்டபத்திற்கு வந்திருப்பதாக காவலர் மூலம் அடைந்தேன். உடனே ஆண்டவர் எதிர்கொண்டு அழைத்து வந்தேன். ஆசனத்தை அமர்ந்தேன். தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் யாது சுவாமி என்றேன். ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காகவும் யாரும் செய்ய போகிறேன். அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும். அதை உன்னிடத்தில் பெற்ற போகவே வந்தேன் என்று தெரிவித்தார். நாட்டு மக்கள் நலனை கருதுகிறான். எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்று கேட்டார் முனிவர். மற்ற பாருங்கள் தருகிறேன். அதன் மீது ஆண்டார அவற்றை அவர் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தார். அந்த மாணிக்க கல்லானது மேலே சென்று கீழே வந்து விழுந்து எழுந்தூரம் திரவியம் அவர் கேட்டபடி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம். இத்திரவியத்தை அங்கே நான் வைத்துக் கொள்ள முடியாது. யாகத்திற்கு முகூர்த்த நாள் விடுவி செய்த பிறகு வந்து எடுத்துச் செல்கிறேன். அது பிறகு உன்னிடத்தில் கட்டும் என்றார். தங்களை போன்ற ஆண்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகரத்து போவதாக சுருதிகள். இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதில்லை. தயவு செய்து தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று கவலை வேண்டாம். உன்னுடைய கனையாளி மோதிரத்தில் என்னுடைய ருத்ராட்சமாலை அடையாளமாக வைத்தால் தோஷமில்லை. அதன்படி செய்யலாம் என்று செய்துவிட்டு முனிவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆசார வாசிகளை குடிமக்கள் அபயம் குடிசனங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன வேண்டும்? நான் என்ன முறை வைத்திருக்கிறேன்? எதற்காக அழுது புலப்படுகிறீர்கள் என்று. மன்னா, நாங்கள் இந்த பெயர்களை எல்லாம் கொடிய மிருகங்கள் வந்து அழித்து விட்டது. மன்னா, எனது மனம் வேதனை அடைந்தது. குடிமக்களுக்கு ஆறுதல்களை அனுப்பினேன். வேட்டைக்கு புறப்பட்டு கொடிய விலங்கினங்களை கொண்டேன். வேட்டையாடி இறக்கத்தான் திருக்குள கரையோரம் ஆலமரத்தின் அடி எனது பத்தினி சந்திரபதியின் மடியில் சிறிது நித்திரைகள் இருந்தேன். அங்கே அடாத கனவு கொண்டு இருந்தேன். திடுக்கிட்டு என் நடனமாளர்கள் என்னோடு இருந்தார்கள். அதனால் தாங்கள் யார்? உங்கள் ஊர் பேர் என்ன? என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று கேட்டேன். மன்னா, நாங்கள் வசிப்பது இமயகிரிச்சார். என் பெயர் சரஸ்வல்லி, இவர் பெயர் காமவல்லி. எங்களுக்கு பரவமும் சங்கீதமும் தெரியும். அதை தங்கள் சமூகத்தில் நடித்தும் படித்தும் காட்டி தக்க சன்மானம் பெற்ற புகழ் வந்தோம் என்று தெரிவித்தார்கள். எங்கள் நடியுங்கள், படியுங்கள் என்று நடித்தார்கள், படித்தார்கள். கண்ணுற்றேன், சந்தோஷம் வேண்டிய சன்மானத்தை கொடுத்தேன். பெற்றுக்கொள்ள மறுத்து என் திருமணிக்கு எழுதக்கூடிய பூச்சக்கரக்கூடிய மாறியதும் பரிசாக கேட்டார். கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தயங்காமல் கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன் பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்று எங்களிடம் இல்லாத பொண்ணு பொருளா? அப்படி என்றால் எங்கள் இருவரையும் நீங்கள் திருமணம் பெண்கள், நான் தந்தாரம் என்று பிரதாரம் சிக்காமலும் தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுகிறேன். எவ்வளவோ அறிவுரைகளை எடுத்து கூறினேன், கேட்கவில்லை. காவலர்களை அழைத்தே அழைத்து மாதர்கள் சென்ற சிறிது நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் கடன் கோபத்தோடு வந்தார். என் திருமணத்தை மணிமணி மண்ணிலே சாய்ந்து விட்டது என்று கூட நான் கவனித்தேன். அதற்கு மாறாக எனது நெஞ்சம் இந்த திருமணியிலே பதித்திருக்கின்ற நபரத்தின கற்கள் முனிவரின் பாவத்தை புண்படுத்தியதோ என்று பாவத்தை தொட்டேன். சந்தா, நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்து துரத்தினாய்? என் கோபம் தீர வேண்டும் என்றால் அந்த மாதர்கள் இருவரை என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். நான் தந்தாரமின்றி பிரதானம் சிக்காதவன். ஏற்கனவே திருமணமாகி எனக்கு ஒரு மகன் இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்களே. அதற்கு மாறாக தங்கள் வேட்டையிலும் ஈகி வேண்டாக்கின்ற
ஆடுகின்ற மண்ணை கேட்டாலும் தருவேன். ஒரு பொழுதும் அந்த மாடுகளை அடைய மாட்டேன் என்று. அப்படியா? உன் கண்ணை கேட்டால் தருவாயா? உன் கண்ணில் வைத்ததற்காக இப்பொழுது நீ காய்க்கின்ற 56 தேசத்தையும் எனக்கு தாரை பார்த்து கொடு என்றார். ஒரு வார்த்தை உபமானத்திற்காக சொன்னேன். இல்லை என்று சொன்னால் சொல் தவறியதாக போய்விடுமோ என்று கருதினான். அன்பு மனைவி தாராபதியை கெண்டியில் ஜலம் கொண்டு வர செய்து முனிவருக்கு அமைவாக 56 தேசத்தையும் தாரை பார்த்துக் கொண்டான். சற்று நேரம் கிடைத்தது. ஹரிச்சந்திரா, நீ யாகத்திற்கு கொடுத்தாய் அல்லவா திரவியம், அதை இப்பொழுது கொடு என்றார். அந்த திரவியத்தை அரண்மனையிலே களஞ்சேர்த்து வைத்து பூட்டியவாறு இருக்கிறது எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீ நாடு நகரங்களை தாரை பார்க்கும் பொழுது பொருள் நீங்களாக தாரை பார்க்கவில்லையே, இல்லை என்று சொல்லிவிடு, போய்விடுகிறேன் என்றார். இல்லை என்று சொல்ல மாட்டான் என்ற ஹரிச்சந்திரன். எனக்கு ஏதாவது ஒரு தவணை கொடுங்கள், தவணைக்குள் தங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று ராஜகர் 48 நாட்கள் தவணை தருகிறேன். யாகத்திற்கு செய்ய வேண்டிய திரவியத்தை நட்சத்திரங்களை உடனே பிரிக்கிறேன், அவளுக்கு கொடுத்து விடுகின்றான். நான் சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து விட்டு நாடு நகரங்களை கொடுத்து விட்டு பொன்பொருள் தருவதாக தங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். உண்மை இந்த ராஜமணிகள் இந்த நாட்டை விட்டு போவது சம்மதிக்க மாட்டேன். நான் கொடுக்கும் காவி வஸ்திரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும் என்றார். நாடு நகரம் எனது உயிரிலும் மேலான குடிமக்களை எல்லாம் நான் பிரிந்து செல்ல போகிறேன். எனக்கு இந்த ராஜமணியா பெரிய தாராளமாக கொடுங்கள் என்று கூறியேன். உயிரோடு உயிராகி உறவாடி கொடுத்து வாழ்ந்த மனைவியை மற்றொரு களத்திலே பிடித்து நாடு நகரங்களை எல்லாம் விட்டு காசி மாநகரத்தை நோக்கி எப்படி நடந்து சென்றேன். நடந்து வாயிலே
8வது நாள். முனிவருக்கு சேர வேண்டிய பொருளை கொடுக்க வேண்டிய கடைசி நாள். என்ன செய்தேன்? வழி தெரியாமல் திகைத்த நான் அழுது புலம்புவதை பார்த்து என் மனையால் எதற்காக கவலைப்பட வேண்டும் சொல். என்னையும் மகனையும் விட்டு முனிவருக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்து தாங்கள் கொண்ட சத்தியத்தை நிலைநாட்டுங்கள் சுவாமி என்றார். தாராபுரம் என்ன வார்த்தை கொள்கிறார்? உன்னை நான் விற்பதா? உற்றோரும் பெற்றோரும் என்ன நினைப்பார்கள்? சத்திய மனைவியை விற்க சண்டாளர் என்று இந்த உலகமே என்னை படித்து பேசுமே தேவி. எவ்வளவோ நீதிகள் என்னிடம் கூறி விலை கூற சொன்னால் வடிவமையாமல் திகைத்த நான் இரு வேர்களையும் கரங்களில் விரித்து காசிமா நகரத்து வீதிகளில் ஆழமாடுகளை விலை கூறுவதைப் போல் விலையோ விலை, விலையோ விலை, விலையோ விலை எப்படி விலையோ விலை என்று கூறுகிறேன். இப்படியாக விலை கூறி சென்றவர்கள் யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. கடைசியாக அந்த வீதியிலே என் மனைவியும் மகனையும் பிடித்து இழுத்துக் கொண்டு சென்று மீண்டும் விலை கூறினேன். இந்த உலகத்தில் யாருமே செய்யாத செயலை நான் செய்துவிட்டேன். உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை,
விலைக்கு வாங்கினார். முனிவருக்கு சேர்ந்தவர்கள் பொருளை கொடுத்து என் கண்ணதிலே அடித்து இழுத்துச் சென்ற அந்த கொடிய செயலை எனது நெஞ்சம் மறக்கவில்லை. இறைவா, அந்த பொருளை பெற்ற நான் தரகத்தில் கொடுத்து விட்டு பட்டகடன் தீர்ந்து விட்டது என்று மன அமைதியோடு இருந்தேன். நட்சத்திரங்கள் ஓடோடி வந்தார். ஹரிச்சந்திரா, உன்னோடு 40 நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கு என்ன போகிறாய்? 16,000 பொன் கொடுத்தாலுடைய இல்லை என்றால் இந்த பொருளை முனிவருக்கு கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன் என்றார். இனிமேல் என்னிடம் என்ன இருக்கிறது? நான் எதை வைத்து உங்களுக்கு கொடுப்பேன் என்றேன். ஏன் இல்லை? நீ இருக்கிறாய் அல்லவா, உன்னை விட்டு கொடுக்கலாம் அல்லவா என்றார். ஆம் சுவாமி, என்னை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லி அன்பு மந்திரி சத்தியத்தை அழைத்தேன். என்னையும் இந்த காசி மாநகரத்து விதிகளிலே யாரிடமாவது விலை கூறி விட்டு விடுங்கள் என்று மனம் சூழ்ந்து விலை கூற முடியாத மந்திரியார் மூர்ச்சியாகி கீழே சாய்ந்து விட்டார். இந்த பாவியாகிய என்னை நானே விலை கூறி சென்று வீரவாகிய நம் ஈமக்காவலருக்கு அடிமையானேன். கல்குடம் சுமக்க வைத்தார். தவறி கீழே விழுந்தது. இறந்த நன்றை அறுக்கச் செய்தார். அரைக்கும் பொழுது கத்தியானது கையிலே அறுபட்டு ரத்தம் கொட்டுவதை பார்த்து, ஹரிச்சந்திரா, உனக்கு இந்த வீட்டு வேலை செய்யப்படாது. நான் காக்கின்ற மயானம் ஒன்றை தங்குவோம். வருகின்ற தினம் ஒன்றிற்கு கால்பணம் 1 முழ துண்டு, வாய்க்கரிசி 3 பால். கால்பணம் உலத்துண்டை எனக்கு அனுப்பிவை, வாய்க்கரிசி மட்டும் உனது உசிப்பிற்கு வைத்துக் கொள் என்றார். நாடாண்ட மன்னன் நிலைமையை பார்த்தாயா? செங்கோல் ஏற்றி சிம்மாசனத்திலே வீற்றிருந்து 56 தேசத்தையும் ஆட்சி புரிந்த நான் இன்று இந்த சுடுகோலை ஏன் மயானம் பார்க்கும் அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டாய். இறைவா, எஜமானித்த கட்டளைப்படி மயானத்தை பார்க்க புறப்படுகிறேன். மயானத்தை காக்க